இன்றைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எழுத்தாளர் ராஜசேகரன் தேவி பாரதிக்கு இந்த ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீர்வழிப்படுவும் என்ற நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெறுகிறார் எழுத்தாளர் ராஜசேகரன் தேவி பாரதி. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். எழுத்தாளர் ராஜசேகரன் தேவி பாரதிக்கு தற்பொழுது நடப்பாண்டிற்கான சாகித்ய அகாதமி விருதானது அறிவிக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக நொய்யல் மனிதர்களுடைய வாழ்வியலை படைப்புகளாக கொண்டு புகழ்பெற்ற எழுத்தாளருக்கு தற்பொழுது அவருடைய சமீபத்திய எழுத்து நாவலான நீர்வழி படுவும் நாவலுக்கு இந்த விருதை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக சாகித்ய அகாடமியானது அறிவித்திருக்கிறது. டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் பொழுது சாகித்ய அகாடமியினுடைய செயலர் இந்த ஒரு விருதை அதிகாரப்பூர்வமாக தமிழ் மொழி தேவி பாரதி ராஜசேகரன் தேவி பாரதியினுடைய அந்த நீர்வழி படுவும் நாவலுக்கு அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த 11ஆம் தேதி தொடர்பான செய்தியை நியூஸ் 18 வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சாகித்ய அகாடமியானது வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த விருது பெறும் விழா என்பது இந்த மாதத்தின் இறுதியில் டெல்லியில் நடைபெற உள்ள விழாவில் வைத்து அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் சாகித்ய அகாடமியானது தெரிவித்திருக்கிறது. தமிழ் மட்டுமல்லாமல் 29க்கும் மேற்பட்ட மொழிகளில் சார்ந்த சிறந்த படைப்புகளுக்கான சாகித்ய அகாடமி விருது என்பது ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில் தற்பொழுது நடப்பாண்டிற்கான விருது என்பது தமிழ்நாட்டினுடைய எழுத்தாளர் கவனம் பெற்ற எழுத்தாளர் ராஜசேகரன் தேவி பாரதியினுடைய நீர்வழி படுவும் நாவலுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாலா, சுசித்ரா, தற்போது நீங்க குறிப்பிட்டது போல ஏற்கனவே ஒரு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பாக இருந்தது எழுத்தாளர் தேவி பாரதிக்கான சாகித்ய அகாதமி விருது என்றது. நீர்வழிப்படுவும் நாவல் பேசுகிற குறிப்பாக நொய்யல் மக்களினுடைய வாழ்வியலை அவர்களினுடைய துன்பங்களை பேசக்கூடிய ஒரு நாவலாக இருக்கிறது. இந்த தேர்வுக்கு இருந்த பட்டியலில் இருந்த வேறு எழுத்தாளர்கள் யார் யார்? பல்வேறு படைப்புகளிலானது இந்த ஒரு தேர்விற்கு முன்னதாக தேர்வு செய்யப்பட்டது. சுமார் தமிழை பொறுத்தளவில் சுமார் 5க்கும் மேற்பட்ட ஜூரிகள் அடங்கிய குழு என்பது 20க்கும் மேற்பட்ட நூல்களை ஆராய்ந்து அதன் பிறகு இந்த ஒரு நீர்வழிப்படுவும் நாவலுக்கு இந்த விருதாண்டு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டது. தமிழ் மட்டுமல்லாமல் பல்வேறு மொழிகளை சார்ந்த அது டிரான்ஸ்லேஷன் மறுமொழிபெயர்ப்பு படைப்புகளாக இருக்கட்டும், நேரடியாக எழுதப்பட்ட படைப்புகளாக இருக்கட்டும், பல்வேறு படைப்புகள் என்பது ஒவ்வொரு மொழியிலுமே தேர்ந்தெடுக்கப்பட்டு இறுதியான ஒரு முடிவைத்தான் ஜூரிகள் தேர்வு செய்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு நூல் என்பது இறுதி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. பல்வேறு படைப்புகளாக கூறப்பட்டாலும் எழுத்தாளர் தேவி பாரதியினுடைய இந்த நூல் என்பது பல எழுத்தாளர்கள் மட்டுமல்லாமல் மூத்த இலக்கியவாதிகள் சார்பாகவும் பரிந்துரை செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் அவருடைய அந்த விண்ணப்பம் என்பது பெறப்பட்டது என்ற ஒரு கருத்தை தான் தற்போது சாகித்ய அகாடமியினுடைய தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.